இது ஆனால் சர்வீஸ் ரோடுன்னு கூட காட்டவே இல்லை, இது கணக்கிலே இல்லை, இது வெறும் மண் பாதை. இந்த பெரிய மில்லு தானா இல்லை இது மூணும் தனித்தனியாக தெரியல, நானும் தனித்தனியான்னு. இடம் பாருங்க ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க. இதான் அந்த பிராண்டு. இங்கே பேக் பண்ணுறாங்க, பேக் பண்ணி அப்படியே பெல்ட்டில் போகுது. பாதி கண்டெய்னர் போயிடுச்சு, கீழே இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன்னு தான் பேர், ஆனால் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரே பாஸ் ஆகலை. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடா பக்கத்தில் மங்களகிரி அப்படின்ற ஊருக்குள்ளே சிப்காடில் நிற்கிறேன். சென்னையிலேருந்து கண்ணாடி லோடு ஏற்றிட்டு வந்தான் இந்த மங்களகிரின்ற ஊருக்கு. அம்பிகா கிளாஸ் ஹவுஸ் அப்படின்ற இடத்துக்கு. இது வந்து வேற ஒரு குடோனு. அந்த குடோனில் வந்து இறக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேருந்து எதனா ரிட்டர்ன் எதனா கிடைக்குமா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் எதுவும் வெயிட் பண்ண அப்படி சொல்லியிருக்காங்கல்ல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். எதனா கிடைச்சிதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது ரிட்டர்ன் வந்து எம்டி போனா சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. எதனா கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். நிறையா இடம் கேட்டு வச்சுருக்கிறேன். ஒன்றும் அப்படியே தெரிஞ்ச டிரைவருங்க, தெரிஞ்ச டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லை, தெரிஞ்ச டிரைவருங்கிட்ட அப்படி மூலியமாக தான் கேட்டிருக்கு. சரி இரு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன செட் ஆகுது என்ன இதுன்னு. ரைட் மக்களே, லோடு ஒன்று சொல்லியிருக்காங்க அண்ணன், போகலாமா? எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர் போகணும். இங்கேருந்து நெல்லூர் வந்து 280 கிலோமீட்ரு. 280 கிலோமீட்டர் எம்டி போயிட்டு நெல்லூர்லேருந்து அரிசி லோடு ஏற்ற போகிறோம். அரிசி லோடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்துக்கு அப்படிதான். ஆனால் நெல்லூர் போனால் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரைட் வாங்க, மங்களகிரியிலேருந்து கிளம்பலாம். ஊரை தாண்டி வெளியே போகணும், அதுவே கொஞ்சம் கஷ்டம். பாருங்க ஆப்போசிட்லாம் மலைகள் இருக்கு. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான், ஆனால் பார்த்தீங்கன்னா வழி சரியா இல்லை. உள்ள கொஞ்சம் ஊருக்குள்ளார வந்து வர மாதிரி இருக்குது சின்ன ரோட்ல. லைனுங்க தான் கொஞ்சம் இறக்கமா இருக்கா, ஏறி கட் பண்றதா இருக்கு. வேற ஆட்டோ வேற நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. பைக்கு காருங்க எல்லாத்தையும் உள்ளாரே நிப்பாட்டி இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பூந்துக்கிந்து வெளியே வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். குண்டூர் 25 கிலோமீட்டரு.
இதான் அந்த மங்களகிரின்ற ஊர். நல்ல வேலை நான் வரும்போது நைட்டு வந்தேன். நான் என்ன நினச்சேன்னா இது எதனா நோ என்ட்ரி எதனா போட்டிருப்பாங்களா என்ன எதுவும் தெரிலன்னு. நோ என்ட்ரி மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டோல்கேட் வந்துருக்குறேன். இந்த அநியாயத்துக்குன்னு கொள்ளடிக்கிற கணக்கில் இருக்குது இந்த டோல்கேட்டோட காசு. டோல்கேட் தாண்டோன்னு ஏதோ ஸ்டேடியம் மாரிலாம் இருக்குது. 4 பக்கம் லைட்டு போட்டு 920 ரூபா மக்களே. இது ஒரு சிங்கிள் டோல்கேட். இது ஏன் இன்னும் ஒரு 80 ரூபா போட்டு ரவுண்டாக 1000 ரூபாவை வச்சுக்க வேண்டியது தானே. வரேன் 920 ரூபா. அதாவது 4 to 6 ஆக்சில், 4லேருந்து 6 ஆக்சில் வரைக்கும் 920 ரூபா. குண்டூர் லைன் ஃபுல்லாக மிளகா மண்டியாக இருக்கும். இங்கேருந்து கூட எதுவும் கிடைக்கல. ஆனால் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிடும். நம்ம எக்ஸ்போர்ட்னா அங்கேருந்து புக்கிங் கண்டெய்னரில் வரணும். இங்கேருந்து ரிட்டர்ன்லாம் கிடைக்குமாலாம் டவுட்டு தான். ஃபுல்லாகவே ஊர் தான். ரிட்டர்னில் லோடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆந்திராவில் இருக்கோம். குண்டூரில் லோடு ரிட்டர்னில் வந்து ஏற்றுறோன்னா நம்ம ஆந்திராவில் ஏற்றி ஆந்திராவிலே வந்து இறக்குற மாதிரி லோடு பார்க்கக்கூடாது. அதுமாரி ஏற்றணுன்னா ஆர்டிஓ இல்லை சேல் டேக்ஸ் ஆரம்பித்தாலும் கேஸ் போட்டு விட்ருவாங்க. அந்தமாரி ஏற்றக்கூடாது. ஒன்று ஆந்திரா வந்தோன்னா ரிட்டர்ன் போகிற மாதிரினா நம்ம தமிழ்நாடு சைடில் தான் எதனா ஒன்று பார்க்கணும். தமிழ்நாட்டில் எங்கே வேணா பார்த்துக்கலாம். அது ஒரு விஷயம் இருக்குது இதில். ஃபுல்லாக பாருங்க எல்லாம் லாரியாக நிற்குதா. எல்லாம் இது குடோனு தான். மிளகா மண்டிக்கு லோடு ஏற்றா தான் நிற்கும் எல்லாம். அந்த மலைகளை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதை பார்த்தா ஏன்னா தோணுதா? போகிறதுக்குள்ள ஒரு 7-8 மணி ஆகிடும் போலியே. நைட்டு லோடு ஏற்றுவாங்களா நான் எதுவும் தெரியல. சரி போவோம். இங்கே போனால் தான் வந்து தெரியும். ஒரு காலேஜ் போல, பெரிய காலேஜ். நடுவில் 2 எழுத்து ஊந்துட்டு இருக்கு போலீங்க. ஆனா இங்க இருந்து அந்த வியூ பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. கட்டாரி மெடிக்கல் காலேஜ். சென்னை 389, நெல்லூர் வந்து 209 கிலோமீட்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து இப்போ இதெல்லாம் புது பாலம். இது ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வரும்போது நான் இந்த பாலம் போடாததுக்கு முன்னாடி வந்திருப்பேன். அவுட்டர் ரோடே புதுசு தான் இது. அது போது பாருங்க, அதான் பழைய ரோடு. நேராக ஊருக்குள்ளே போய் தான் வரும். இந்த ரோடே ரீசெண்டாக தான் கொஞ்ச நாள் போட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேகலாமேட்லாம் வந்துட்டேன். அதாவது ஹைதராபாத் ரோடு கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு. காவேரி தாண்டி போய்கிட்டு இருக்கேன். ஒரு வழியா நீண்ட பயணத்துக்கு பிறகு வந்துட்டேன் நெல்லூர் பக்கம். 12 கிலோமீட்டர் நெல்லூர். லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டாங்க. ஏதோ ஒரு மில்லு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே வந்து
வந்துட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு. வேகமாக நைட்டு ஆகாது. சரி, நம்ம டெஸ்டினேஷன் போய் நிற்போம். மெயின் ரோட்டை விட்டு கீழே இறங்கிட்டேன். இது ஆனால் சர்வீஸ் ரோடுன்னு கூட காட்டவே இல்லை, இது கணக்கிலே இல்லை. இது வெறும் மண்பாதை. மேப்பில் என்ன காட்டுதுன்னா அது வேற போயிட்டு யூ டர்ன் போட்டு திருப்பிட்டு வரணும் அப்படின்னுச்சு. ஆனால் இதில் ஒரு ரோடு இருக்கு, பாதை இறங்கும் போ அப்படின்ட்டு அண்ணன் தான் சொன்னான். கடைசியில் பந்தா இருக்கு, ஆனால் அது மேப்லேயே காட்டல. இப்போதான் கீழே இறங்கிறதுக்கு வழி பண்ணி போடலான்னு ஒரு பிளான் பண்ணி நோண்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்லேயே ஒரு 5 கிலோமீட்டர் போகணும்னு காட்டுது. லொக்கேஷனு இந்த மில்லு தான் காட்டுது. தெலுங்குலே எழுதி வச்சிருந்தா தெலுங்குலே எழுதி வச்சிருந்தா என்னத்தை பாக்குறது? இந்த லொக்கேஷன் தான் காட்டுது. சரி ரைட்டு, ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கல. வெயிட் பண்ணுவோம். அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு மக்களே லொக்கேஷனுக்கு. நான் வேற கொஞ்சம் பார்த்துட்டே வந்தேன். இது வேற எங்கள் ஊருக்குள்ளே காட்டுது. இடம் வண்டி நிப்பாட்ட இடம் இருக்குமோ இல்லையோன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டே வந்தேன். பரவாயில்ல, வண்டி ஓரம் கட்டி நிப்பாட்ட இடம் இருக்குது. வண்டி மற்ற வண்டிங்க வந்தாலும் போகிறதுக்கு இடம் இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரைட் மக்களே, காலையில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். குட் மார்னிங் மக்களே. என்ன பண்ணுறது, இங்கே வந்து நிப்பாட்டினேன், ஒன்றும் ஒருத்தரும் கண்டுக்கவே இல்லை. நானும் ஒரு ஃபோன் அடித்தேன், யாரோ குமஸ்தா வருவாங்க அப்படின்னாங்க, யாருமே வரவே இல்லை. இங்கே ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. எங்கே போனாலும் இந்த நம்ம டிரைவருங்களுக்கு இது ஒரு தொல்லையாகுது. சரியான டாய்லெட் வசதி கிடையாது. உள்ளே போனால் இவ்வளோ பெரிய மில்லா இருக்குது, உள்ளே போனால் டாய்லெட் வசதி இல்லைன்றாங்க. எங்கே தான் போகிறது, சுற்றி வயல் வழியா இருக்குது. இது ஒரு கடுப்பாகுது. ஒரு சில இடம்லாம் ஒரு சிட்டிக்குள்ளார போனோன்னா அங்கே ஒரு பப்ளிக் டாய்லெட் கட்டி 10 ரூபா கொடுத்துட்டு போனா கூட பரவாயில்ல, அந்த மாதிரியும் கிடையாது. இன்னும் இவங்களும் ஏதோ ஒரு லோடிங்க்கு என்ன சொல்றாங்கன்னே தெரியல. பேசாம வண்டி எடுத்துன்னு உள்ள போயிடும், உள்ள போகலாம் வாங்க. ஏன்னா வெளியே நிப்பாட்டி இருக்கிறதால அவங்க கண்டுக்கலையா? நான் உள்ள போய் பார்த்துட்டு தான் வந்தேன், ஆனா யாரும் இன்னும் வரல. சரி வண்டி எடுத்துட்டு கேட்டுக்குள்ள போகலாம். நல்ல பெரிய மில்லு தானா இல்லை இது மூணும் தனித்தனியாக தெரியல, நானும் தனித்தனியான்னு. இந்த பில்டிங்கில் தான் ஆள் இருப்பான்னாங்க, நான் யாரையும் காணோம். வண்டியை உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். இங்கே எல்லா வடக்கு நண்பர்கள் தான். நல்லா காற்றடிக்குது மக்களே. ஆனால் நைட்டெல்லாம் ரவ கூட காற்றடிக்கல, பகலானா சூப்பராக காற்றடிக்குது. இடம் பாருங்க, ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க. நெல், அது வந்து மாங்காய் தோப்பு, பம்பு செட்டு இருக்குது. ஆனால் தண்ணி இன்னும் எதுவும் வரல. கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா மில்லோட பேர் தெலுங்குலேயே போட்டிருக்கு, தெரில. இங்கே பாருங்கள், இங்கே தான் SLVன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஃபோன் வச்சேன், வெயிட் பண்ணுங்கள் வந்துடுவாங்கன்றாங்க. வண்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருக்கேன். இருக்கிறதே இந்த ஒரே ஒரு கடை தான். இங்கே தான் ஏதாவது சாப்பாடு கிடைக்கும். எல்லாரும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்னும் அடித்து தான் தருவாங்க போல். சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். சாயந்தரத்துக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்களாம், ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சொல்கிறாங்க. என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
சாப்பாடு அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கப்புலையோ இல்லை அப்படி தானே போட்டு கொடுப்பாங்க. இவங்க சாப்பாடு எடை போட்டு கொடுக்குறாங்க. 600 கிராமோ 700 கிராமோ என்னமோ நினைக்கிறேன். 2 கல் தான் இருந்தது எடை மிஷினில். எடை போட்டு கொடுக்குறாங்க. சாப்பாடு 60 ரூபா. இங்கே பாருங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேப்பர் இலை, சாப்பாடு. இதுதான் இந்த பருப்பு இதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று, இதுவும் சாம்பார் தான். வத்தல், ஒரு பொரியல், இது அந்த காரம், ரசம் நினைக்கிறேன், மோர். ரெட் மக்களே சாப்பிடுவோம். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதை விட்டா வேறு எதுவுமே கிடையாது. இதோட விட்டா அந்த ஊருக்கு தான் போகணும். அந்த ஊருக்குலாம் நம்மளால் நடந்து போக முடியாது. இதுவே கொஞ்சம் தூரம் தான் இருந்தது. இங்கே சுற்றி இருக்கிற மில்லு எல்லாமே சேர்த்து இவங்க இங்கே இது ஒன்று தான் போல். காலையிலே பார்த்தேன் டிஃபன் இருக்குதா என்ன இதுன்னு. டீ கடை மாதிரி தான் இருந்தது. டிஃபன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சாப்பாடே இருக்குன்னா டிஃபனும் போட்டிருப்பாங்க. காலைல சாப்பிடல, சரி பரவாயில்ல, அதான் மதியமாவது போகலான்னு போனேன். எல்லாம் அதிகமாக பார்சல் தானே வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிறதே ஒரே ஒரு பெஞ்சு தான். சரி நம்மளும் வாங்கிட்டு போனால் வண்டிக்கு வச்சு பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பார்சல் வாங்கிட்டேன். இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மில்லுக்கு இங்கேருந்து தான் வந்து சாப்பிட்டு போகிறாங்க போல். ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள மக்களே. பருப்பு இது ஆந்திரா பப்பு கிடையாது, பருப்பு குழம்பு தான். பரவாயில்ல, எதுவும் கிடைக்காத இடத்துல இதுவாது கிடைச்சிது. வெயிட் பண்ணி பொறுமையாக லோடு ஏற்றோம். லோடிங் ஏற்ற விட்டுருக்கேன். கண்டெய்னர் வந்து பெருக்கிட்டேன். ஏன்னா ஆணி இருந்து மூட்டைக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம கணக்கில் சேர்ப்பாங்க. ஓகேவா, ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு ஆணிலாம் எடுத்துகிட்டு கீழே வந்து இந்த பாய் போட்டிருக்கேன். இதான் இருக்குது என்கிட்ட. பேக்கு போகுது. அதே பெல்ட்டில் போயிட்டு அங்கே போனால் அவங்க பிடிச்சிப்பாங்க. இதான் அந்த பிராண்டு. அரிசி பார்த்தீங்கன்னா அங்கே கொட்டுதா, அங்கே கொட்டி அப்படியே அதுக்கு மேலே வருது. இதுக்கு மேலே வந்து அந்த இதில் வந்து எத்தனை கிலோன்னு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அத்தனை கிலோ அதில் உள்ளே வந்தோடனே இங்கே பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணி அப்படியே பெல்ட்டில் போகுது. கண்டெய்னரோட ஃபுல் ஐட்டம் வச்சுட்டாங்க. லாஸ்ட்டு ஒரு லைன் பேலன்ஸ் இருக்குது. அதனால் வண்டி எடுத்து திருப்பி போடணுன்னாங்க. சாரி, மாற்றி போடணுன்னு அப்படியே ஸ்டைல் பண்ணி விட்டுருக்கேன். இந்த டிராக்டர் பின்னாடி எடுத்து விட்டுருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு அட்டி தான். அவ்வளோதான், முடிய போகுது. லோடு ஏற்றி கொண்டு வந்து ஓரம் கட்டியிருக்கேன். கண்ணாடியெல்லாம் கழுவி வச்சுட்டேன். பில்லு கொடுத்துட்டாங்க. அந்த கிளம்பலாம். ரைட் மக்களே, வாங்க புறப்படலாம்.
கொஞ்சம் மெயின் ரோடு போய் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக தான் போகணும். இது போக கொஞ்சம் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போய் போகணும். விருதாச்சலம் அரிசி லோடு ஏற்றிருக்கு. மெயின் ரோடு வந்துட்டேன். மெயின் ரோடு வந்து பிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆகுது. இங்கேருந்து ரூட்டு எப்படி போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 ரூட்டு கணக்கு போட்டு வச்சுருந்தேன். முதல்ல கணக்கு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நாயுடுபேட்டை, நாயுடுபேட்டையிலேருந்து திருப்பதி, திருப்பதியிலேருந்து சித்தூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், அப்படியே உளுந்தூர்பேட்டை போயிட்டு விருதாச்சலம் போகலான்னு. ஆனால் அந்த ரோட்லேயும் இப்போ டோல்கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டானா. கொஞ்சம் ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. ரோடு போட்டு டோல்கேட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் சித்தூர் தாண்டி போனோன்னா அதுக்கப்புறம் சிங்கிள் ரோடு தான். அதில் எதுக்கு மாங்கன்னு போகணுன்ட்டு நேருவாக போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேராக இங்கேருந்து ரெடில்ஸ்லேருந்து அப்படியே செங்கல்பட்டு, விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, விருதாச்சலம் அப்படிதான் போக போகிறேன். நானும் எல்இடி லைட்டு போட்டு ஓட்டலான்னு முடிவு பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம தான் யோசிச்சுட்டு உட்காந்துக்கிறோம், ஆப்போசிட்டில் வரவங்க கண்ணு பூசும், வியூ தெரியாது அப்படின்னு. ஆனால் வரவங்க எல்லாம் எல்இடி லைட்டாக போட்டு வராங்க, நம்மளுக்கு தான் கண்ணு பூசுது. ஹாலஜன் பல்பு வந்து அந்தளவுக்கு பிரைட் இல்லை. கொஞ்சம் அலைன்மெண்ட் பார்க்கணும், அதாவது அங்கங்கே அடிக்குது. அதுக்கான சரியான இடம் அமையல. எப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட்டான இடத்துல ஒரு ஆப்போசிட்டில் காம்பவுண்டு மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டை வந்து வண்டி ஏற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு எங்கே வேணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டூமில் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்க்ரூலாம் இருக்கான்னு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா கவர் போட்டு மூடி இருக்கால தெரியல. ஒரு வண்டி தவறாது, எல்லா வண்டியும் எல்இடியில் தான் வருது. சூலூர்பேட்டை டோல்கேட்டு கிட்ட வரேன், பார்ப்போம் யாருனா இருக்காங்களா. தலைவர்கள் இந்த பக்கம் யாரும் இல்லை, அந்த பக்கம் பார்ப்போம். வண்டி ரோட்டுக்கு நடுவுல நிக்குது. இருக்காங்க. அப்படியே நைஸா போய்கிட்டே இருந்திருக்கோம். நான் அந்த வண்டியோட நிப்பாட்டிக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, வந்தாச்சு, தாண்டியாச்சு. லைட்டை வச்சுட்டு நான் ரோட்லேயே நிற்க வேண்டியது. வர வண்டியெல்லாம் ஓரம் கட்டுது. டைம் 11 மணி ஆக போகுது. கடாவில் போய் ஒரு டீயாவது குடிக்கலாம். இதுக்கு மேலே போய் டிஃபன்லாம் சாப்பிட்டா வேலைக்கு ஆகுது. நம்ம மதியம் சாப்பிட்டதே ஃபுல்லாக தான் இருக்குது. டீ கடையில் ஒரு டீ குடிச்சாச்சு. தடாலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி வரைக்கும் தான் டீ கடைங்க இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கடைகளும் மூடிடுறாங்க. ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடுக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே ஆர்டிஓ செக் போஸ்ட் பாஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கலாம். பாவிகளாடி காசு வாங்கிட்டு தாண்டா விட்றீங்க, அதுக்கு ஏன்டா இவ்வளோ லைன் நிற்குது. முடிப்பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் தாண்டி போய்கிட்டு இருக்கேன். ரைட், வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் இருக்கு, அது மேலே ஏறி போகலாம்.
நேராக போய்ட்டும் போகலாம். என்ன இருந்தாலும் அதுலேயே 2 டோல்கேட் வரும். இதில் 3 இருக்குது. இதில் 3 இருந்தாலும் எல்லாம் 200 சில்லறை தான் நினைக்கிறேன். அது 2 இருந்தாலும் காசு அதிகம். இதில் போனோன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே போகலாம். அதில் கொஞ்சம் வண்டிங்க ட்ராவல்ஸு அது இதுன்னு போயிட்டுருக்கோம். கீழே இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. லெஃப்டில் போனால் தாம்பரம் போயிடும். நம்ம ரைட்டில் இறங்கணும். இந்த பாலத்தில் வண்டி விடலையா? எல்லாம் சர்வீஸ் ரோட்டில் வந்தால் போகுது போல். ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். லெஃப்டில் வண்டலூர் ஜூ. போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி போயிட்டு இருக்கேன். தூக்கம் வர மாதிரி இருந்துட்டு இருந்த கொஞ்சம் வேர்க்கல் ஆயிடுது இல்லையா, அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டே வரேன். நான் என்ன பண்ணுறது, போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ரொம்ப முடியலாம் நிப்பாட்டுவேன், முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுவேன். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 மணி. விடிய காலையில் விடிந்தே விட்டது போங்க. மேல்மருவத்தூர். நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன்னு தான் பேர். ஆனால் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரே பாஸ் ஆகலை. ஏன்னே தெரியல. ஒரு 1/2 மணி நேரம் 2 இடத்துல நிப்பாட்டினேன், டயரு சூடு ஆறட்டும் சொல்லிட்டு. மற்றபடி வண்டி ஓட்டிக்கிட்டே தான் இருக்கேன், அதுவும் போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் கிலோமீட்டர் பாஸ் ஆகலை. வா, இதுக்கு மேல முடியாது. பரிக்கல் பார்க்கிங் வந்திருக்கேன். பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, கண்ணெல்லாம் வர எரியுது. இங்கேயே நிப்பாட்டிட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன். பாய்.